ரொம்ப வலிகளோடு நான் இருக்கேன், வலிகள் எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க, நான் எதை தான் தாங்கிறது? ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் பட பிரச்சனை லீக் ஆகி போச்சு, ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை. தனி ஒரு மனிதனாக வந்து இந்த காலத்தில் போராடுறார். அவ்வளோ பெரிய ஜாமான் இருக்கிற இடத்துல வந்து தனி ஒரு மனிதனை போராட்டம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் அவருடைய வழி. பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க, விஜய் வர்றதை பார்த்து ரோட்லேயே நின்றுட்டாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. பட் நாம் இருவர் எங்கள் அண்ணன்கிட்ட வாங்கன்னு வர்றாங்க. பத்திரிக்கையிலே விஜய் பேர் முதன்மையாக போட்டிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். விஜயின் விவாகரத்துக்கு இன்னைக்கு 2 பேரும் ஆஜராக வேண்டியது, 2 பேருமே ஆஜராகலை. நேற்று பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் 250 கோடி கேட்டாங்க, ஆனால் விஜய் அவர்கள் 35 கோடி தான் தருவேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன் சார் இன்னைக்கு வந்து விஜய் சங்கீதா ஆஜராகலை? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இன்றைக்கு வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி இன்னைக்கு செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து விஜய் ஆஜராக மாட்டார் அப்படின்னு. காரணம் ஒன்றும் இல்லை, இந்த எலெக்ஷன் பிரச்சாரங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா 21 நாளையோட வந்து பிரச்சாரம் முடியுது, 23 தேர்தல். ஸோ இந்த நிலவரங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோர்ட்டுக்கும் கண்டிப்பாக தெரியும். அதனால் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுங்கிறது வந்து அவங்களோட அட்வொகேட் மூலமாக ஒரு தகவல் செங்கல்பட்டு கோர்ட்டில் இன்றைக்கி போனாங்க. அட்வொகேட் சார்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த தேர்தல் பிரச்சாரம் இருக்குது, நாங்கள் இப்போ தான் கோர்ட்டுக்கு இது சம்மந்தமாக வந்திருக்கோம் சார், எங்களுக்கு ஒரு டைம் வேணும், இப்போ நெக்ஸ்ட் டேட் ஒன்று கொடுக்கும் போது தான் அவள் இரு தரப்பையுமே விசாரித்து எந்த டேட் உங்கள் வசதிக்கு என்ன டேட் வேணுமோன்னு கேட்கும் போது தான் ஜூன் 15ஆம் தேதி கொடுங்க சார் அப்படின்னாங்க. ஓகே, ஜூன் 15 போட்டாங்க. இது வந்து கொஞ்சம் அப்படியே டைம் எடுக்கும். ஏன்னா இது என்னென்னா இது டைவர்ஸ் மேட்ரு தானே இது. பட் ஆனால் இங்கே என்ன இன்னொன்று சிறப்பாக பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா, ஜூன் 22 விஜயோட இது பிறந்தநாள். ஜூன் 15 இது கொடுக்கப்பட்டிருக்குது. பட் அதற்குள்ளே ஒரு மாதிரி ஒரு சுமூகமான நிலை மாறுதுன்னா வாய்ப்புகளும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நான் இதை பட் அப்படி அமைஞ்சால் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஃபேமிலிங்கிறது வந்து உங்களுக்கு கண்ணாடி கூண்டு மாதிரி, அதை அப்படியே பொத்தி தான் பாதுகாக்கணும். ஏதோ சம்பவம் நடந்துருச்சு, ஓகே, பட் கோபங்கள் இருக்கத்தான் செய்யும், மறுப்பதற்கு இல்லை. கோபங்கள் போக போக கொஞ்சம் அப்படியே இதை தனியும் தான் நான் நினைக்கிறேன் நான் இதை. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி நிறையா இதில் வந்து சங்கீதா அவர்கள் பணம் கேட்டாங்க, விஜய் இவ்வளோ தான் தருவேன்னு சொன்னார் அப்படிங்கிற தகவல்லாம் வந்ததாக நீங்கள் சொன்னீங்க. பட் நம்ம விசாரித்தோம் இந்த தகவல்களை பற்றி. கேட்கும்போது அப்படிலாம் எந்த சந்திப்பும் வந்து நடக்கலை, விஜய் அந்த தரப்பில் சொல்லலை. ஸோ அவர்களும் அது மாதிரி ஒன்றும் கேட்கலைங்கிற தகவல் தான் நமக்கு வந்துச்சு. அதனால் அரசியல் ரீதியாக இப்போ நெருக்கம் வருது. அதனால் விஜய் எப்படியாவது பேசணும்ன்ற நோக்கத்தோடு வந்து சில விமர்சனங்கள் வரதான் செய்யும், அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை, அது கண்டிப்பாக வரும். இதுவும் விஜய்க்கும் தெரியும் இப்படிலாம் வரும்னு, சங்கீதா அவர்களுக்கும் தெரியும், தெரியாமல் இருக்காது. இப்போ இப்படி சம்பவம் நடக்கலைங்கும் போதே சங்கீதா அவர்களுக்கு தெரிய வரும் இல்லை, என்னடா இது அப்படின்னு தெரியும். விஜய்க்கும் தெரியும், அதை பார்க்கவில்லை, பேசவில்லை, இந்த மாதிரி சம்பவம் நடக்கலைங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு மெசேஜ். ஓகே, அதை கடந்து போயிடலாம் நினைக்கிறேன் நம்ம அதை. பட் இந்த டிவோர்ஸ் மேட்டரில் வந்து விஜய்க்கு வந்து அப்படி பார்த்துருந்தோம்னா இன்றைக்கி கூட அவரோட அட்வொகேட் மூலமாக வந்து 2 பேருமே நாங்கள் பிரிகிறோன்னு கூட ஒரு மனு தாக்கல் பண்ணிடலாம் அவர். பட் அதுக்குள்ளே போகவே இல்லை அதை. பட் அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா சில பிரச்சனைகள் ஓடுதுங்க, மறுப்பதற்கு இல்லைங்க. அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லியிருக்காங்க, அந்த நபரோட போகுது, கொஞ்சம் இடையில சில பிரச்சனைகள் போச்சு, எல்லாமே ஓகே. ஆனால் போக போக கடந்து போகிற வாய்ப்புகள் நிறையா வரும் தான் நான் நினைக்கிறேன் நான் இதை. பட் இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி ஒரு போகாத காரணம் அரசியல் காரணம் ஒன்று. ஜூன் 15 கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் வந்து வர முடியலன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கூட நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் பேசலாம் நம்ம அப்படிங்கிற அந்த தகவலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ. அதனால் ஜூன் 15 கூட போகலாம். இல்லைன்னா திரும்பவும் சொல்லிக்கல விரும்புகிறேன், மீண்டும் ஒரு டேட் கேட்கலாம் அவங்க. ஸோ மீண்டும் டேட் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா நாட்கள் போக போக அந்த கோபம் குறையும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வரும், சேர்றதுக்கான வாய்ப்புகள் வருங்கிற அந்த நோக்கம் வந்து கோர்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும், ஒன்று மறுப்பதற்கே இல்லாத. இல்லை அதை வந்து டேட் கேட்டால் சந்தோஷத்தோடு கொடுத்துருவாங்க, சொல்லப்போனால் ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் சுமூகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் விஜயுடைய இந்த பிரச்சாரத்தை பார்க்கும்போது மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் காட்டும் போது கண்டிப்பாக பசங்க பார்த்துருப்பாங்க, வீட்டில் டிவியில் பார்க்குற கூட இந்த மொபைலில் பார்த்துருப்பாங்க. அமெரிக்காவில் இருந்தாலும் ஜப்பானில் லண்டனில் இருந்தாலும் மொபைலில் தட்டி விட்டால் பார்த்துட்டு போகலாம் இன்றைக்கி. அப்படி தான் விஜயுடைய அந்த மக்கள் கூட்டத்தை, கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய பொண்ணு வெளிநாட்டில் இருக்காங்க, கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் ஜேசன் ஜெஞ்சி பார்த்துருப்பாரு. என்னதான் கோபம் இருக்கும், 3 பேருக்குமே கோபம் இருக்குது விஜய் மேலே வச்சுக்கிட்டேன். இப்படி பார்க்க அதனுடைய நம்ம அப்பாவுக்கு இவ்வளோ கூட்டம் ஆதரவும்போது அந்த மனசு கொஞ்சம் மாறும். சங்கீதா அவர்களே டிவியில் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, மொபைல்லையும் பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்காரர் இவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் இது இருக்குது, நம்மளுடைய எதிர்பார்க்கல இந்த கூட்டத்தை. ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது, வேல்யூ இருக்குது, சம்பளம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, அது மட்டுமே அறிந்த சங்கீதா அவர்கள் பசங்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களே விஜய் பின்னாடி இருக்காங்க
அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த எனக்கு தெரிந்தமோ ஆனந்த கண்ணீர் வந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருந்தால் நான் நினைக்கிறேன். பட் தெரியல, நம்ம தான் நினைக்கிறோம். அது சங்கீதா அவர்கள் தான் சொல்லணும். அதை கண்டிப்பாக பெருமைக்குரிய விஷயம், பெருமைப்பட்டிருப்பான்னு தான் நினைக்கிறேன் நான் அதை. அதனால் இன்றைக்கு இந்த கடந்து போயிருக்கு அந்த கோர்ட்டு கேஸு. விஜய் விருப்பப்பட்ட எதையும் வந்து கொடுக்க விரும்பலை அவர் எதுவுமே. ஸோ ஜூன் 15 வரும்போதும் அதற்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நடந்தால் சிறப்பாக இருக்கும். அதை தான் விஜயோட ரசிகர்கள் விரும்புகிறாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லா பேருமே விரும்புகிறாங்க. யாரும் பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் விஜய் பிடிக்காதவர்களும் மட்டும்தான் பிடிக்கும். அது இப்படியாவது பிரிஞ்சு போனவங்க இதுமாங்களே தவிர, குறிப்பாக எல்லா நடிகருடைய ரசிகர்களும் வந்து விஜய்க்கு வந்து குடும்பத்தில் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தான் பதிவு பண்ணுறாங்க. குறிப்பாக விஜய் விரும்புகிற மக்கள், அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாமே எப்படியாவது குடும்பத்தில் ஒன்று சேர்ந்தால் சிறப்பாக இருக்கும்னு பார்க்குறேன். இது விஜய்க்கும் கண்டிப்பாக புரிய வரும், சங்கீதா அவர்களுக்கு புரிய வரும். ஆனால் இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கோம். அவருடைய ரசிகர்கள் சார்பாக மக்களுடைய பதிவுகள் நிறையா பதிவு செய்கிறாங்க. பார்க்கலாம், அவங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. எதுவெல்லாம் நடக்கலாம் அதை. ஸோ என்ன நடக்க போகிறதுங்க நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா சார், இது ஒரு பரஸ்பர விவாகரத்து இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதா தரப்புலேருந்து தான் விவாகரத்து கேட்டிருக்காங்களே தவிர விஜய் தரப்புலேருந்து கேட்கலைங்கிற போது விஜய் என்ன மனநிலையில சார் இருக்கு? அதுதாங்க ரொம்ப வலியோட இருக்குன்னு தான் சொல்கிறார் இல்லைங்க. அவரே மேடையில் ஒரு தடவைக்கு இல்லை 2-3 தடவை சொல்லிட்டார். ரொம்ப வலிகளோடு நான் இருக்கேன், வலிகள் எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க, நான் எதை தான் தாங்கிறது? ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் இந்த படப்பிரச்சனை லீக் ஆகி போச்சு, ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையும் பல விமர்சனங்கள் வேறு, இதெல்லாம் தாண்டி நான் வந்து ஓடி வந்துட்டுருக்கேன் மக்களுக்காக, நாட்டுக்காக, மக்களுக்கு நான் ஏதோ செய்யணுங்கிற ஒரு ஆசை. உண்மையிலே ரொம்ப அவரை பார்க்கும்போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. எதுக்கு விஜய் அரசியலுக்கு இதில் கஷ்டப்படணும்? தேவையே இல்லைங்க. அவர் பாட்டு ஜாலியாக படம் பண்ணிட்டு சம்பாரிச்சிட்டு நிம்மதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாங்க லைஃப்பை. பட் அது வேணான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு தன்னுடைய கடைசி படம் கூட ஜனநாயகனை வந்து அறிவிச்சிட்டார். அதை வர்றார், தனி ஒரு மனிதனாக வந்து இந்த காலத்தில் போராடுறார். அவ்வளோ பெரிய ஜாமான் இருக்கிற இடத்துல வந்து தனி ஒரு மனிதனை போராட்டம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் அவருடைய வழி. அந்த போராட்டத்துக்கான மதிப்பை வந்து மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கொடுத்துட்டு, அதுதானங்க அவர் வந்து அதனால தானே மீண்டும் உள்ளே போறாரு. இப்போ அதை இந்த 10 நாளாகவே இந்த கலனில் மாறி இருக்கு உங்களுக்கு அதை. ஸோ தனி ஒரு மனிதனாக விஜய் வந்து போராடுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, செயல்படுறேங்கிறாரு. சுற்றி அடிக்கிறாங்க, நாமளும் அடிக்கக்கூடாது, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும், நாங்கள் இந்த ஒரு முறை விஜய்க்கு தான் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு குடும்பத்தில் 5-6 ஓட்டுகள் அவருக்கு வர்றது மாதிரி ஒரு தகவல் தான் வருது அது. ஸோ அப்போ அவரை அதாவது அவரை வந்து பார்க்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவப்படுறவங்க கூட இப்போ கோவப்பட முடியாதுங்க. அந்த ஒரு மலையில் இருக்கார் விஜய். அவ்வளோ ஒரு சோகத்தை சுமந்துக்கிட்டு, ஒரு துக்கத்தை சுமந்துக்கிட்டு, சந்தோஷத்தையே வந்து இழந்துட்டு, ஸோ மக்களுக்கு அந்த போராடி போய் பார்த்து பேசணுங்கிற அந்த ஒரு ஆவலோட போராடி பார்த்தீங்களா, அதை உண்மையிலேயே பாராட்டியே திருணுங்க. அந்த விஜயுடைய அந்த கட்ஸ், அந்த தில்லு, இது மக்கள் ஆதரவு தருவான்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. இப்போ அவரோட பர்சனலாகவே இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கும் பொழுது மக்கள் வந்து அவருக்கு அவ்வளோ அன்பு அள்ளி கொடுக்குறாங்க, வீட்டிலேருந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்குறாங்க, டெடி பேர் கொடுக்குறாங்க, அவங்க சொல்லிட்டு பாசத்தை அள்ளி கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு விஜய்க்கு என்ன மாதிரின்னு வருமா? ஸோ இதை நிம்மதியை கொடுக்கும் இல்லை, அதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு வந்து அது சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரு. கொஞ்சம் மன நிம்மதி இருக்குது. வெளியில மக்களுடைய ஆதரவு கிட்டத்தட்ட 8 கோடி பேர், நான் கொஞ்சம் விலை நின்றுன்னா 8 கோடி மக்கள்னு அந்த பாடல் வரியில் வருதுங்களே. ஸோ இப்போ குடும்பத்தில் வந்து 5 பேர், 2 பசங்க, சங்கீதா 3 பேர், அப்பா அம்மா 5 பேர். இந்த 5 பேர்த்தோட 8 கோடி மக்கள் எனக்கு இருக்காங்க, அதோட அந்த 5 பேருமே கூட இருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்ல வர்றாரு அவர். ஸோ அதனால் இந்த ஒரு சப்போர்ட்டோ மக்களுடைய ஆதரவு தான் அவரை கொஞ்சம் என்னென்னா தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நமக்கு. அதை நீ சொன்னது மாதிரி அவர் விஜய் குழந்தையா டெரிபேரை கொடுக்குறாங்க, அதையும் வாங்கிக்கிறாரு. அப்போ அந்த மக்கள் விஜயை குழந்தைய பார்க்குறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அதை எங்க வெற்றி தொழிங்கிறது வேறு விஷயங்க. வெற்றி கொடுத்தாலும் சந்தோஷம், தொழில் கொடுத்தாலும் சந்தோஷம் தாங்க. அடுத்து போராட போகிறாருங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த அன்பு அதை பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக தொடரும். அது வரக்கூடியவர்கள் வந்து 3-4 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஓட்டை அசால்ட்டாக போட்டு போயிடுவாங்க. விஜய்க்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பெரியவர் சொல்கிறாங்க, சிறுவில் எங்கள் அண்ணாவுக்கு நாங்கள் இருக்கோன்றாங்க, நாங்கள் விரும்பின எங்கள் தளபதிக்கு நாங்கள் இருக்கோன்னு மக்கள் சொல்கிறாங்க. இது ஒன்றும் போதும். கிட்டத்தட்ட அந்த தில்லு, அந்த கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தனி மனிதனாக அப்படி நேரம் போராடு பாருங்க. காசு முக்கியம் இல்லை, உங்கள் பணத்தை நான் கொள்ளையடிக்க விரும்ப மாட்டேன், என்னால் முடிஞ்சதை நல்லது நான் செய்வேன், நான் 10 தலைமுறை சொத்து இருக்குங்க, போதும், இதுக்கு மேலே என்னங்க வரும்? மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டம் தாங்க. எல்லா பேரும் நம்ம ஒரு நாளைக்கு போதான் போகிறோம். அது வரைக்கும் சிறப்பாக 4 விஷயத்தை நல்லது பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறார். தனி ஒரு மனிதராக வந்து போராடுறாரு. உண்மையிலே இது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது.
அவரை பார்க்குறவங்க எல்லா பேருமே கொஞ்சம் விஜய் விமர்சனம் பண்ணவும் கூட கொஞ்சம் திட்டவும் கூட அவருடைய இப்போ இருக்கிற அந்த அவருடைய மூமெண்ட்டு அவருடைய இதை பார்க்கும்போது கொஞ்சம் இலகிய மனசோட தான் மாறுறாங்கன்னு தான் தெரிய வருது நமக்கு அது மாற்றத்தை. அதனால் ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும், யார் கொடுத்தாலும் சந்தோஷம்தான். மே 4ஆம் தேதி யார் அவருடைய அந்த அறையில் அமர போகிறாங்கன்னு தெரியாது. பட் எதுவாக இருந்தாலும் சந்தோஷம், மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணணும். பட் விஜய் ஒரு முயற்சி எடுத்திருக்கார், போகிறாரு மக்களை தேடி, பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதற்கிடையில் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு, அந்த வழிகள் வந்துருச்சு, அந்த வழியிலோடு தான் மக்களை சந்திச்சிருக்காங்க. மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்கள் விஜய்க்கு ஒரு ஆதரவு கொடுக்குறோன்றாங்க. பார்க்கலாம் சார். இப்போ என்னென்னா, இப்போ நேற்று திருச்சி போனார், இன்றைக்கி திருவள்ளூர் போனார், சென்னை சிட்டிகளெல்லாம் அவர் வந்து நிறைய மக்களை சந்திக்கிறாரு. ரசிகர்கள் வரலாம். இன்னைக்கு கல்யாண நாள், அவங்களே ஸ்ட்ரைட்டாக வந்து விஜய் பார்க்க வந்திருக்காங்கிற போது அவ்வளோ கிரேஸ் எப்படி சார் ஒரு ஃபங்க்ஷன்? எஸ், அதாங்க குழந்தையிலிருந்து தாங்க வருதுங்க. அன்றைக்கி சைக்கிளில் போய் ஒரு கொஞ்சம் மாற்றத்தில் அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சம் தானே இங்கே பார்க்க முடிஞ்சான். கோட் பட ஷூட்டிங்கே போய் பார்த்துட்டா அப்படி அப்பாவை கூப்பிட்டு போய் அந்த பையன். அப்புறம் இன்னொரு திருச்சியில் இதில் அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டதை பார்க்க முடிஞ்சுது. நேற்று கூட பார்த்தா திரும்பி ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு மாலை போட்டது, தூக்கி கொஞ்சம் முத்தம் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ மேலே ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா அது சாதாரணமாக சொல்லி சொல்லி வராதுங்க, அது தானாக வரக்கூடிய ஒரு அன்பு அது. அப்போ அது இந்த கப்புள்ஸ் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க, விஜய் வர்றதை பார்த்து ரோட்லேயே நின்றுட்டாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. பட் நாம் விரும்புகிற எங்கள் அண்ணன்கிட்ட வாங்கன்னு வர்றாங்க. பத்திரிக்கையிலே விஜய் பேர் முதன்மையாக போட்டிருக்காங்க, அண்ணன் விஜய் அவர்கள் போட்டிருக்காங்க. அது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? சிறப்பான விஷயமாச்சு இல்லையா? அவர்கள் பார்த்த உடனே தகவல் வந்தோடனே விஜய் டக்குன்னு போய்ட்டு கூப்பிட்டார். ஏன்னா அவர் இறங்கி போகலான்னு பார்க்குறாரு, இறங்கி போக முடியாது, அவ்வளோ பேர் சென்ட்டாக என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதை? ஸோ அந்த 2 பேரை கூப்பிட்டு அந்த வேன், அந்த பிரச்சார வேன் மேலே எஸ்கேட்டில் மேலே கூப்பிட்டு போகிறாரு. மக்களை எப்படி கை காமிக்கிறான், கை தூக்கி காமிக்கிறான், ஆனந்தத்தில் திணறாங்க 2 பேரும். எதிர்பார்க்க பேசுவார், சும்மா காரில் உட்காந்துருப்பாங்க, கை கொடுப்பாங்க, பேசுவான்னு தான் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயங்க அந்த ஸ்பாட்டில். ஆனால் இவர் கூப்பிட்டு மேலேயே 2 பேரும் கட்டி பிடிச்சி வச்சு ஆசீர்வாதம் கொடுத்துன்னு பார்ப்பாங்க போது அது எதிர்பார்க்கவே இல்லை அந்த 2 பேருமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. ஸோ புதுமண தம்பதிகள் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு ரொம்ப வந்து அலாத குறையாக விஜயை பார்க்குற அது விஷயம். விஜய் உண்மையிலேயே அந்த அதான் சொல்லல, ரொம்ப லோவபிள் பெர்சனுங்க அவர் பழங்களுக்கு தெரியும். நான் பழகியிருக்கேன், ஒரு 6-7 ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப பேச மாட்டார், நின்று நிதானமாக பேசுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இன்றைக்கி அரசியலில் வந்து மக்கள் பயணத்தில் போயிட்டுருக்காரு. ஸோ இந்த சிறப்பான நிறைய அவருடைய இந்த சந்திப்புகள் நிறையா இருக்குது. இந்த இறங்கி போகணுன்னு ஆசைப்பட்றாரு. அது கொஞ்சம் தொண்டர் ரசிகர் கொஞ்சம் வலி விட்டாங்கன்னா எல்லாத்தையும் இறங்கி போய் பார்ப்பாருன்னு தான் நினைக்கிறது. வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. பார்க்கலாம், மே 4ஆம் பிறகு மக்களோட தீர்ப்பை வச்சு அவர் எப்படி வர்றாங்கிறது தெரியும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.